வெல்கம் டு சிஎல் டீச்சர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா 8ஆம் வகுப்பு தமிழ்லேருந்து ஒரு லெசன் சொற்பூங்கா. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொற்பூங்கா. கல் தேய்வது போல சொல்லுக்கும் தேய்மானம் உண்டு. சொல் தோன்றிய காலம், இயக்கம் ஆகியவற்றால் சொல்லும் தேய்வது இயற்கை. தமிழறிந்த தமிழ் பற்றுள்ள தமிழர் யாரும் தமிழ் கற்க முடியாது என சொல்லும் ஒரு நூல் கூட தமிழில் இல்லை. எதனால்னா தமிழ் மொழி செந்தமிழாகவும் செழுந்தமிழாகவும் உயிரோட்ட தமிழாகவும் இருப்பதால். சொன்றி சோறு எவ்வழியில் வந்தவை. சொல் சொல் என்பதற்கு நெல் என்ற பொருளும் உண்டு. நெல்லில் பதர் உண்டு, ஆனால் சொல்லில் பதர் இருத்தல் ஆகாது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது யார் கூற்று அப்படின்னா தொல்காப்பியர். மொழி என்பதன் பொருள் சொல். மொழியை எவ்வாறு பிரிப்பர்னா 3 வகையாக பிரிப்பாங்க. எதெல்லாம்னா ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி, 2க்கு மேற்பட்ட எழுத்துக்கள். நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்றவர் யார்னா தொல்காப்பியர். குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே என்றவர் யார்னா தொல்காப்பியர். 42 ஓரெழுத்து ஒரு மொழி உண்டு என்றவர் யார்னா நன்னூலார். நன்னூலார் கூறிய ஓரெழுத்து ஒரு மொழியில் நெடில் எழுத்து 40, குறில் எழுத்து 2. ஓரெழுத்து ஒரு மொழிகள் எதெல்லாம்னா உயிர் எழுத்தில் ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ. மகர வரிசையில் மா, மீ, மூ, மே, மை, மோ. தகர வரிசையில் தா, தி, து, தே, தை. பகர வரிசையில் பா, பு, பே, பை, போ. நகர வரிசையில் நா, நீ, நே, நை, நோ. ககர வரிசையில் கா, கு, கை, கோ. சகர வரிசையில் சா, சி, சே, சோ. வகர வரிசையில் வா, வி, வை, வவ். யகர வரிசையில் யா, குறில் எழுத்தில் 2. எதெல்லாம்னா நோ, து. காட்டு பசுவுக்கு என்ன பெயர்னா ஆமா. விலங்கை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி சொல் எதுனா மா. எக்ஸாம்பிளுக்கு அரிமா, பரிமா, நரிமா, கரிமான்னு சொல்லி ஒவ்வொரு விலங்கையுமே நம்ம கூப்பிடுவோம். ஈக என்னும் சொல்லை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எதுனா ஈ. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. பைமோட் e-shopping. கால வெள்ளத்தில் தேய்ந்த எழுத்துக்கள் யாவை? ஆன், ஆ, மான், மா, கோன், கோ, தேன், தே, பேய், பே. ஏய் என்பதன் பொருள் என்னோடு கூடு, பொருந்து, சேர். அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிபவன் யார்னா ஏவலன். அம்பு விடும் கலைக்கு பேர் ஏகலை. அம்பு விடுவதில் வல்லவன் யார்னா ஏகலைவன். ஏவுதல் என்பதன் பொருள் அம்பு விடுதல். முள்ளம்பன்றியின் பழம்பெரும் பெயர் என்ன? எய் பன்றி. அம்பு எய்பவர் எப்படி கூப்பிடுவாங்கன்னா எய்னர். அம்பு எய்பவர் மனைவியை எப்படி கூப்பிடுவாங்கன்னா எய்னியர். செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுபவர் யார்னா ரா இளங்குமரனார். பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர் யார்னா ரா இளங்குமரனார். ரா இளங்குமரனாரின் பன்முகத்தன்மை என்னன்னா நூலாசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர். ரா இளங்குமரனாரின் நூல்கள் எதெல்லாம்னா இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். ரா இளங்குமரனார் தொகுத்த நூல் எதுனா தேவநேயம். திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையையும் பாவணர் நூலகத்தையும் அமைத்தவர் யார்னா ரா இளங்குமரனார். ரா இளங்குமரனாரின் தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் என்னும் நூலில் இருந்து தொகுக்கப்பட்ட செய்திகள் எவ்வாறு தரப்பட்டுள்ளன? சொற்பூங்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.